நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். சில தற்கூறிகள் தேவையில்லாம தளபதி விஜய் முதலமைச்சர் விஜயை அவதூறாவும் ஆபாசமாகவும் பேச வேண்டியது, அதுக்கப்புறம் ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கதற வேண்டியது, இதுதான் பொழப்பவே வச்சுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பெண்ணோட வீடியோ அப்படின்றது சமூக வலைதளத்தில் கடந்த ஓரிரு நாளாக பரவி வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோல அந்த ஒரு பெண், அதாவது முதலமைச்சர் விஜயை பத்தி ரொம்ப ஆபாசமா அந்த பெண் பேசியிருக்கு. அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டிருக்கு. அந்த பொண்ணு யாரெல்லாம் கிடையாதுங்க, சீமா இருக்கான் இல்லையா, நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு தான் முதலமைச்சர் விஜய் ரொம்ப ஆபாசமா பேசியிருக்கு. வல்கர் வாரிஸ் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான். மயிராட்சிடா டிஎம்கே ஆட்சியை பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்லடா. நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா? சாதாரணமா தளபதி விஜயை யாராவது அசிங்கமா திட்டினாலே சும்மா விட மாட்டானுங்க. இதுல தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்க விஜயை நீ இந்த மாதிரி ஆபாசமா பேசினா விட்டுருவாங்களா? போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட் செக்ஷன்ல. கமெண்ட் செக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, நிறைய லீகலாவும் உன் மேல ஆக்ஷன் எடுக்க போறேன், கண்டிப்பா போலீஸ்க்கு இதை தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரி பல பேர், பல அட்வொகேட்ஸும் இந்த பொண்ணுக்கு எதிராக கிளம்பி இருந்தாங்க. அதுக்கு பயந்து போன அந்த ஒரு நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ற திரள்நிதி நாயகன் சீமான், அவனுடைய கட்சியை சேர்ந்த இந்த பெண் அந்த ஒரு வீடியோவை பயத்துல டிலீட் பண்ணிடுச்சு. வீரவசனம்லாம் பேச வேண்டியது அது மட்டும் கிடையாது, நான் முதலமைச்சர் விஜய் அப்படி பேசியிருக்க கூடாதுதான், ஏதோ என்ன எல்லாம் ட்ரிகர் பண்ணாங்க பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு வீடியோ வெளியிட்டு இருக்கு. நான் இனிமே என் வாயில இருந்து ஒரு வார்த்தை பிடுங்க முடியாது, ஏதோ ட்ரிகர் ஆகி பேசிட்டேன். எதுக்கு அசிங்கமா நீ பேசுறோம்? அதை விட அசிங்கமா எதுக்கு அதை டிலேட் பண்ணணும்? அதை விட அசிங்கமா நான் ட்ரிகர் ஆகி பேசிட்டு அப்புறம் புலம்பணும். உண்மையாலுமே நீ பேசின கருத்து சரி அப்படின்னா நீ ஏன் வீடியோ டிலேட் பண்ண போற? நீ பேசின கருத்து தான் சரி தானே, அப்போ டீலே வச்சுக்க வேண்டியதானே. அதாவது ஆபாசத்தின் மொத்த உருவம் யாருன்னா அது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சியில் இருக்க ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் ஆபாசவாதிக ஆபாசமா தான் பேசுவாங்க. ஆபாசத்தை தவிர யாரும் பேச தெரியாது. அந்த கட்சியோட தலைவனா இருக்கானே சீமானு, அந்த சைமன், அவனுக்கே ஒழுங்கா பேச தெரியாது. வாய்க்கு இதெல்லாம் வளருவான், பொய் மூட்டை, பொய் புழுகினி. அவன் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, ஸ்டார்டிங் துறைமுருகன், அவன் அப்படிதான் வாய்க்கு அப்படி பேசுவான். அந்த கட்சியில் இருக்க இந்த பொண்ணு இப்படி பேசுறதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை விர்ச்சுவல் வாரிஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.